ஆ, வாங்க சம்பந்தி. ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. உள்ள வாங்க, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். நான் வர்ஷினி கிட்ட பேசணும். கொஞ்சம் வர்ஷினியை வர சொல்றீங்களா? இதோ கூப்பிடுறேன். வர்ஷினி, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சாரி சம்பந்தி, உங்க வீட்ல தான் நாங்க இருக்கோம். நான் வார்த்தைய தப்பா பேசிட்டேன். அத்தை நீங்களா? என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க, வாங்க. நானும் எத்தனையோ தடவை உட்காருங்கன்னு சொன்னேன் வர்ஷினி. ஆனா அவங்க உட்கார மாட்டேங்கிறாங்க. அவங்க உன்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. உன்கிட்ட தனியா பேசணும் வர்ஷினி. அத்தை என்கிட்ட பேசணுமா? வர்ஷினி, உன் பேர் தானே. உன்கிட்ட தான் அவங்க பேசணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வந்திருக்காங்க போல இருக்கு. நீ பாட்டுக்கு கண்டதை எதுவும் பேசாத. நீங்க பேசுங்க சம்பந்தி, நான் உள்ள போறேன். சொல்லுங்க அத்தை. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் வர்ஷினி. ஹெல்ப்பா? என்னத்த பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. இசைய நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு கூட்டிட்டு வர முடியுமா? சரிங்க அத்தை, கண்டிப்பா. தேங்க்ஸ்மா. நான் கோவிலுக்கு போறேன், நீ சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க அத்தை. வர்ஷினி, அத்தை எதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க? எனக்கு எப்படிக்கா தெரியும்? இல்ல, அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நினைச்சு எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு. அக்கா, கண்டிப்பா அத்தை பண்ணதுக்காக உன்கிட்ட சாரி கேட்பாங்கக்கா. அவங்க காலத்துல ஜாதகம் ஜோசியம்னு நம்புறதெல்லாம் சரிதான். இப்பவும் அதே சொன்னா எப்படிக்கா? இப்பவும் எனக்கும் ராகவுக்கும் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ என்ன ஆச்சு? ஏய் வர்ஷினி. அக்கா அக்கா அக்கா, சீரியஸா எடுத்துக்காத. ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன். உன் ஜாதகம் சரியில்லைன்னு வெளியே போ சொன்னது சரின்னா, அப்போ அந்த ஸ்ரீஜாவை மட்டும் எதுக்கு அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க? சரி வாக்கா, அத்தை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தை அங்கதான் இருக்காங்க. வா நம்ம போலாம். வா. அத்தை, அக்காவை கூட்டிட்டு வந்துட்டேன் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்ல அத்தை, நான் கோயில சுத்திட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. அக்கா. வர்ஷினி, சாரி அத்தை. உன் சாரி எல்லாம் எனக்கு வேண்டாம் இசை. நான் நேரடியா விஷயத்துக்கு வந்துடுறேன். எனக்கு என் பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அவங்க நிம்மதியா இருந்தாதான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும். எனக்கு தெரியும் அத்தை. அத பத்தி எல்லாம் உனக்கு தெரியாது. அந்த கவலையெல்லாம் உனக்கு கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஜாதக விஷயத்துல என்ன நீ ஏமாத்திருக்க மாட்ட. அத்தை, நான் ஜாதகத்தை எந்த அளவுக்கு நம்புவேன்னு உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிருக்கனா என்னால அதை ஏத்துக்கவே முடியல. அதுவும் என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாத விஷால் உனக்காக என்கிட்ட சண்டை போட்டிருக்கான். அத்தை, விஷால் உங்களை எதிர்த்து பேசிருக்க கூடாது. அது ரொம்ப தப்புதான். விஷாலுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அத்தை, ப்ளீஸ். என் பிள்ளைக்காக நீ ஒண்ணு சாரி கேட்க தேவையில்ல. எனக்கு உன்கிட்ட இருந்து ஒரு சத்தியம் வேணும். சத்தியமா? ஆமா. நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீ இந்த சத்தியத்தை பண்ணிதான் ஆகணும். அத்தை, என்ன வீட்டை விட்டு போன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. மத்தபடி நம்ம குடும்பத்துக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்றேன் அத்தை. நீ இங்கே இரு, என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலையே இல்ல. ஆனா நீயும் என் பையனும் புருஷன் பொண்டாட்டியா எப்பவும் சேர்ந்து வாழவே கூடாது. எனக்கு நீ சத்தியம் பண்ணு. பாத்தியாக்கா, நான் கரெக்டா சொல்லிருக்கேன். ஆமா, ஏதோ ப்ராமிஸ் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ப்ராமிஸா? அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல வர்ஷினி. ப்ராமிஸ்லாம் இல்ல. சரி வா, சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போலாம். கடவுளே, என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். ஏற்கனவே
பானுமதியோட ஜாதக விஷயத்துல நாங்க பட்டதெல்லாம் போதும். திரும்ப அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுன்னு தான் இசைய விஷால் கிட்ட இருந்து நான் தனியா இருக்க சொன்னேன். இது பாவம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. சுபத்ரா, எல்லாரும் ஹால்ல இருக்கும்போது நீங்க என்ன பண்ற? அது சரி, இந்த முதல்ல இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. ஸ்வீட்டா? எதுக்குங்க? நம்ம கார் டிரைவர் மூர்த்தி இருக்கார்ல, அவருக்கு பேத்தி பிறந்திருக்கான். ஓ, மூர்த்தியோட மகனுக்கு குழந்தை பிறந்துருச்சா? ஆ, என்கிட்ட சொல்லவே இல்ல. ரொம்ப சந்தோஷங்க. சுபத்ரா, என்னாச்சு? ஏன் உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? ஒன்னும் இல்லைங்க. ஒண்ணு இல்லைன்னு எதையாவது சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நம்ம பசங்க கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணோமே, கடைசியில நாம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அங்க நடந்த எதுவுமே நமக்கு சந்தோஷமானதாவே இல்ல. உண்மைதான் சுபத்ரா. ஆனா அது எல்லாமே நம்ம கைய மீறி நடந்துருச்சு. அதனாலதான் நான் இசைய வீட்டை விட்டே அனுப்புனேங்க. ஆனா விஷால் என்கிட்டயே சண்டை போட்டு என் பொண்டாட்டின்னு திரும்ப இசைய இங்க கூட்டிட்டு வந்துட்டா. நான் என்ன பண்ணட்டுங்க? ஏய், ஒரே வீட்ல ஒரே ரூம்ல இருக்கிறவங்க ஜோசியர் சொன்னதை மீறி நடந்துகிட்டா எனக்கு நம்ம விஷாலும் முக்கியம், நம்ம குடும்பமும் முக்கியம். அதனாலதான் வேற வழி இல்லாம அப்படி ஒரு சத்தியத்தை இசை கிட்ட வாங்க வேண்டியதா போச்சு. இது பாரு. சரி, விடு சுபத்ரா. ஜோசியங்கிறது கல்யாணம் முடிகிற வரைக்கும் மட்டும்தான். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது தேவையே இல்லை. அதை இன்னும் பாத்துக்கிட்டு தான் இருக்கணுமா சொல்லு? அப்படி இல்லைங்க. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிருந்தாலும் 2 பேருக்குமான நாள் நட்சத்திர பொருத்தம் எல்லாமே தற்செயலா சரியா பொருந்தி இருந்திருக்கும். நாளும் கோளும் மனுஷங்க வாழ்க்கைய வழி நடத்துதுன்னு நான் நம்புறேங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல அந்த மாதிரி நடந்திருக்கு. நாம ஜாதகம் சரியா இல்லாததுனால பல கொடுமைகளை நாம அனுபவிச்சிருக்கோம்.